தற்பொழுது கூட டைலமா முடிவில் தான் இந்தியா கூட்டணி இருந்து கொண்டிருக்கின்றது. எந்த நேரத்தில் எந்த கட்சி வெளியேறிவிடும் என்று தெரியாத ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கின்றது. சமீபத்தில் நீங்கள் கூட பார்த்திருப்பீர்கள், இன்றைக்கு இருக்கின்ற இந்த சூழலில் கணக்கெடுப்பு நடத்தியிருக்கிறார்களாம். அதில் திமுக தான் முந்திக் கொண்டு இருக்கிறது, 2ஆம் இடத்திலே பிஜேபி இருக்கிறது, 3ஆம் இடத்திலே அதிமுக இருக்கிறது என்று இந்த கருத்தை பிஜேபி காரர்கள் கூட நம்ப மாட்டார்கள். பிஜேபி தலைவர்கள் கூட சிரிப்பார்கள், மௌனமாக சிரிப்பார்கள். இப்படி கருத்து சுதந்திரம் அல்ல, அது கருத்து திணிப்பு சுதந்திரம். உண்மையான கருத்தை வெளியிடவில்லை, கருத்தை திணித்து இருக்கிறார்கள். இன்றைய திமுகனுடைய பயமே அதிமுக தான் வென்றுவிடும் என்கின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறார்கள். ஆனால் இதை அப்படியே மாற்றி போடுகின்ற ஒரு சூழ்நிலையில் எப்படி மத்திய அரசு குறிப்பாக மதவாதமும் பிரிவினைவாதமும் நடத்துகின்ற பிஜேபி தொடர்ந்து அனைத்து ஊடகங்களும் பிஜேபிக்கு ஆதரவாக அங்கே செயல்படுகிறதோ, முன்கூட்டியே ஒவ்வொரு தேர்தலிலும் நாம் கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு தேர்தலும் ஒரு தேர்தலிலே 300 இடங்கள் நாங்கள் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிப்போம் என்றார்கள். அதேபோல் 300 இடங்களை பெற்று ஆட்சி பிடித்தார்கள். அதற்கு அடுத்த தேர்தலிலே 350 இடங்களை நாங்கள் பிடிப்போம் என்றார்கள். அதேபோல் 350 இடங்களை பிடித்தார்கள், ஆட்சியை பிடித்தார்கள். தற்பொழுது பிரதமரே சொல்லுகிறார், 400 இடங்களை நாங்கள் பிடிப்போம், மீண்டும் 3வது முறையாக பிஜேபி ஆட்சியில் அமரும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இன்னும் ஒன்று மறந்துவிட்டார் போல, 543 இடங்களும் பிஜேபி தான் பிடிக்கும் என்று சொல்லாத விட்டார்கள். இதை கூட அவர்களே பாவம் புண்ணியம் பார்த்து ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்தந்த கட்சிக்கு இருக்கட்டும் என்று சொல்லுகிறார்களா? அப்படி என்றால் இவர்கள் சொல்லுகின்ற இடங்கள் வெற்றி பெறுகிறது என்று சொன்னால் அதுக்கு என்ன காரணம்? அதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதே போல இன்றைக்கு இந்த சூழ்நிலை இந்தியாவிலே நடந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக மத்திய அரசு எப்படி செயல்படுகிறதோ அதே தான் இங்கே திமுகவும் செயல்படுகிறது. பிஜேபிக்கு சற்றும் குறைவாக இல்லை திமுகவும். அப்படி எதிர்க்கட்சிகளை ஒடுக்குவதற்கு செயல்படுகிறது. எப்படி மத்திய அரசை யாராவது எதிர்த்து குரல் கொடுத்தாலோ அல்லது எதிராக செயல்பட்டாலோ அவர்களை எப்படியெல்லாம் ஒடுக்க வேண்டும் என்று அவர்கள் செய்கிறார்கள். அதே போல தான் இங்கே திமுகவும் செய்து கொண்டிருக்கின்றது. ஆக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த மட்டில் கண்டிப்பாக அதிகமான இடங்களை அதிமுக கூட்டணி பிடிக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இதில் திமுக உண்மையாக சொல்ல வேண்டும் சொன்னால் நடுநிலையை தவறி இருக்கிறது. சமூக நீதிக்கு சம்பந்தம் இல்லாமல் செயல்படுகிறது. திராவிட மாடல் என்று சொன்னால் நகைப்புக்குரியதாக இருக்கிறது. ஆக திமுக இந்த தேர்தலில் தோல்வியை சந்திக்கும் என்றுதான் மக்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். அதற்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் என்று சொன்னார்கள் தேர்தலில் வாக்குறுதியில். ஆனால் அவர்கள் கொடுத்தது 30% பெண்களுக்கு மட்டும்தான், மீதி 70% பெண்களுக்கு கொடுக்கவில்லை. காரணம் கேட்டால், நீ அரசாங்க ஊழியர், நீ பெரிய மாடி வீட்டில் இருக்கின்றாய், நீ காரு வைத்திருக்கிறாய், நீ மோட்டார் சைக்கிள் வைத்திருக்கிறாய் என்று இப்படி பல காரணங்களை சொல்லி ஒதுக்கியிருக்கிறார்கள். ஆகவே மற்ற பெண்கள் எல்லாம் திமுக மீது அதிருப்தியாக இருக்கிறார்கள். அதற்கு இன்னும் சொல்லப்போனால் அந்த அமைச்சர்களெல்லாம் கூட பல்வேறு விதமாக இந்த மக்களை கேவலப்படுத்துவதிலே குறியாக இருக்கிறார்கள். அது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். ஓசி சாப்பாடு என்பது, ஓசி பஸ்ஸில் வரீங்களா என்பது, இது போன்ற பிரச்சனைகளும் இருக்கின்றது.
அதே போல இயற்கையின் சீற்றத்தால் முடிந்த பெரு வெள்ளத்தில் எப்படி அதிமுக பொதுவாக அனைவருக்குமே இழப்பீடுகள் கொடுத்தார்கள். அதிலிருந்து மக்களை மீட்பதற்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொண்டாலும் முழுமையாக செயல்படுத்தினார்கள். ஆனால் திமுக அரசு 1000 கோடி செலவு செய்து ஒரு சொட்டு தண்ணி கூட நிற்காது என்று சொன்னார்கள். ஆனால் பார்த்திருப்பீர்கள், படகை விடுகின்ற ஒரு சூழ்நிலை எந்த ஆட்சியிலும் ஏற்பட்டதில்லை. இந்த திராவிட மாடல் அரசில் தான் ஒவ்வொரு தெருவுக்களாக அடுத்த தெருவுக்கு வேண்டுமென்று சொன்னால் கூட ஏதோ பஸ்ஸில் போவது போல படகிலே சவாரி செய்தார்கள். அப்படி இந்த அரசிலே நடந்திருக்கின்றது. இப்படி போகின்ற இந்த சூழ்நிலையில் புரட்சி பாரதமும் கண்டிப்பாக அதிமுக கூட்டணியிலே இடம்பெற்று ஒரு தொகுதியை பெற்று நாங்களும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக போட்டியிட்டு அதிமுகவுடைய கூட்டணி வெற்றி பெறுவதற்கான அனைத்து வேலைகளிலும் நாங்கள் இறங்குவோம் என்று இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்வதோடு, பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.